தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு தரும் ஆறுதலின் மன்னா. என் வாழ்க்கையில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு போய்விட்டதே. எனக்குள் இருந்த பலமெல்லாம் உதிர்ந்து நான் ஒரு நடைப்பிணமாக வாழ்கின்றேனே என்று சோர்வோடு அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ மடிந்து போன உங்கள் நம்பிக்கைகளை மீண்டும் உயிர்ப்பித்து உங்களை திடப்படுத்த போகிற ஒரு உன்னத சத்தியத்தை இன்று தியானிக்க போகிறோம். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். சங்கீதம் 119:93. வேதாகமத்தில் இந்த உன்னதமான வார்த்தைகளை எழுதியவர் தேவனுடைய மனுஷனாகிய தாவீது ராஜா. தாவீது தன் வாழ்க்கையில் பலமுறை மனமுடைந்து சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் முற்றிலும் செத்து போன ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர். சத்துருக்களின் மிரட்டல்களும் துரோகங்களும் அவரை அப்படியே சோர பண்ணினது. ஆனால் அந்த மரண போராட்டத்தின் நடுவிலும் தாவீது ஒரு காரியத்தில் உறுதியாக இருந்தார். அவர் கர்த்தருடைய வார்த்தைகளையோ அவருடைய கட்டளைகளையோ ஒருபோதும் மறக்கவில்லை. ஏனெனில் எல்லாரும் தன்னை கைவிட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள்தான் தனக்குள் ஒரு புதுபலனை தந்து தன்னை திரும்பவும் உயிர்ப்பித்தது என்பதை அவர் தன் சொந்த அனுபவத்தில் ருசித்தவர். மடிந்து போன தன்னை உயிர்ப்பித்த அந்த சத்திய வார்த்தைகளை துணையாக கொண்டே தாவீது தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டார். பிரியமானவர்களே, இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய ஆறுதலையும் ஜீவனையும் தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தோல்விகளோ ஏமாற்றங்களோ உங்களை ஆவிக்குரிய ரீதியில் சாகடிக்க பார்த்து கொண்டிருக்கலாம். இனி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வராது என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம்முடைய இயேசுவின் வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அவை ஆவியும் ஜீவனுமாயிருக்கின்றது. இன்று நீங்கள் உலக மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதை விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் நிறுத்தி வையுங்கள். ஒருபோதும் அதை மறக்காதிருங்கள். சோதனைகள் உங்களை நெருக்கும் போது இயேசுவின் கிருபையுள்ள வார்த்தைகள் உங்களை தேடி வந்து உங்கள் பலவீனங்களை மாற்றி உங்களுக்குள் ஒரு புதிய ஜீவனை ஊதி உங்களை உயிர்ப்பிக்கும். மடிந்து போன உங்கள் ஆசீர்வாதங்களை, உங்கள் சந்தோஷத்தை அவர் மீண்டும் உங்களுக்கு தந்து தம்முடைய உன்னதமான தெய்வ சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். இதோ சோர்விலும் பலவீனத்திலும் சிக்கி என் வாழ்க்கை முடிந்தது என்று பாரத்தோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. இவர்களை சோர்வடைய செய்கிற எல்லா பாரங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளினால் இவர்களை இப்பொழுதே உயிர்ப்பிப்பீராக. மடிந்து போன இவர்களுடைய விசுவாசம், ஆரோக்கியம், பொருளாதாரத்தை நீர் உயிர்ப்பித்து உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் இவர்களை திடப்படுத்துங்கப்பா. இன்று பிறந்த நாள் திருமண நாள் காண்கின்ற உமது பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மாரநாதா.